அதாவது மரண சிந்தனை ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது நாள் உயிர் பறிக்கப்படுற சம்பந்தமாக பார்த்தோம். மூணாவது நாள் கபருடைய சக்கராத்தை பார்த்தோம். கபருள்ளுக்கு நடக்கிறது என்ன இடத்தை நேற்று பார்த்தோமே, கபருளுக்கு என்ன நடக்கிற இடத்தை பார்த்தோம். அப்போ கபருள் இருந்து அடுத்து எங்கே போகிறோம்? கபருளுக்கு இருக்கிறவங்க, மன்னரை உள்ளுக்கு இருக்கிறவங்க அடுத்து எங்கே போவாங்க? இன்ஷா அல்லாஹ் கியாமம், மறுமநாள் உருவாகுது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைச்ச காலத்திலேருந்து அவங்களோட வேலை இதுதான். இப்படி வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க, சூற வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. ஊதுன்றதோட ஊதிடுவாங்க, அதுக்கு ஒரு மலக்கு விளங்குறா. அவங்களோட வேலை சூற வச்சு கொண்டு இருக்கிறது, ஊதுன்றதோட ஊதிடுவாங்க. ஊதினால் என்ன, இந்த உலகம் அழிய ஆரம்பிச்சிடும். அடுத்து ஊதோட எல்லாரும் ஒரு திரளில் ஒன்று சேர்க்கப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை இதில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் மகேஸ்வர மனிதன் நிலை சம்பந்தமாக பார்க்க போகல அந்த சப்ஜெக்டை பார்க்கணும். கியாமம் மறுமை நாள், அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம். இது எப்படி இன்றைக்கு முடிச்சுக்கொள்ளா அது சுவர். இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் பார்த்து இதை தொடர இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எங்களுக்கு நாளை மறுநாள் எல்லாம் தொடராக போகலுமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ மறுமை நம்பிக்கை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் இப்போ 4 ரக்காத்துக்கு இடையில் ஒரு செய்தி சொன்னேன். கொரோனா, சுனாமி, பல்வேறுபட்ட அந்த ஏப்ரல் பிரச்சனை, அனர்த்தங்கள் எங்களுக்குள்ளே யோசிக்கிற அளவுக்கு ஒரு சேஞ்சை கொண்டு வர அளவுக்கு, மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லைன்னு சொன்னால் மறுமை நம்பிக்கையில் ஏற்பட்ட கோளாறு தான். வட்டியோட, விபச்சாரத்தோட, பாட்டோட, கூத்தோட, கும்மாளத்தோட, மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை மறந்து வாழ்கிறவனுக்கிட்ட இதெல்லாம் வரும். சரி, அப்போ மரண சிந்தனை, மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோ அவனுக்கிட்ட விசாரணை பற்றி உணர்வொண்டிக்கும். எதை செய்ய போனாலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அப்பா இப்படி மகத்தா பைத்தா நிரந்தரமாக திரும்பி வரணுமே, இப்படியெல்லாம் ஒரு சிந்தனை அவன்கிட்ட வந்துடும். அவன் அப்படின்னு சொன்னால் அவன் நிச்சயமாக பாவங்களை விட்டு ஒதுங்கிறதுக்கு, தௌபா செய்கிறதுக்கு, நன்மை அதிகரிக்கிறதுக்கு, அல்லாஹ்ட்ட நெருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மர்ம நம்பிக்கை வந்து உங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஒரு நாள் நீதியாக கிடைக்காது. இங்கே பாருங்க, வரலாற்றில் வந்து ஹிட்லர், மொசோலினி போன்ற மிகப்பெரிய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. வரலாற்று படிச்சுக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவங்களை கொண்டு தீர்த்தாங்க. ஆயிரக்கணக்கில் கொண்ட ஒத்தனை ஒரு புல்லட் தான், ஒரு புல்லட் ஒரு ரவை தான் அவனை பலம் பார்க்குமா இருந்தால் அர்த்தம் இல்லை. நான் 1000 பேரை கொண்டிருக்கிறேன் வைங்க, என்ன ஒரு குத்தி அது சரியா? ஐபில ஏண்ட காணி ஒத்தலஃபா ஹரிச்சுக்கொண்டு பிடிச்சுக்கொண்டு, அதாவது 100,000 மடங்கு முழு ஊருக்கும் தெரியும். ஏண்ட காணியவன் பிடிச்சன்னு முழு ஊருக்கும் தெரியும். பிடிச்சவன் சொன்னால் வேண்டிய மாதிரி பெய்து பாரு, கோட்டு வழக்கு வம்புண்டு பெய்து கடைசிக்கு என்ன எல்லாமே அவுட் ஆகி அவனுக்கு காணி போகுது, நிரபராதி, எனக்கு காணி கிடைக்கல. இப்போ மறுமையை நம்பினவன் ஒரு வார்த்தை சொல்லுவான்னு தெரியுமா? சரிடா நீ எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை, சந்திக்கிற இடத்துல சந்திப்போம், பேசுகிற இடத்துல பேசுவோம், இன்ஷா அல்லாஹ் சந்திக்க வேண்டியது சந்திப்போம். ஒன்று நான் விடமாட்டேன் மாவானே, ஒன்று அவ்வளோத்தை எடுத்துக்கொண்டு தான் உன்னை விடுவேன், ஒன்று அவ்வளோ நன்மைகளையும் எடுத்துக்கொண்டு தான் உன்னை விடுவேன். இதுதான் மர்ம நம்பிக்கைன்றது. ஒரு 1000 பேரை கொண்டவனை ஒரு துப்பாக்கி ரவைதான் படம் பார்க்கும் என்றால், 1000 பேரை கொண்டவனை ஒரு ஒரு கத்தியால குத்துற ஒரு குத்துதான் பதம் பார்க்கும் என்று சொன்னால், அதோட அவன் செத்திடுவானா இருந்தால் நீதி செத்து பேத்திடும். பேச்சாற்றல், திறமை, வாக்கு திறமை, வாதாடு திறமைகளை வச்சு இன்னொத்தண்ட பொருளை இன்னொத்த சொந்தமாயிக்கலும், நடந்து முடிஞ்சதை செஞ்சதை இல்லைன்னு தீர்ப்பளிக்கலும், கொலை செஞ்சு போட்டு இல்லைண்டு அடி அடிச்சு போட்டு இல்லைண்டே ஆக்கிட்டு. இதுக்கு தீர்ப்பு கிடைக்கணுமா இருந்தால் ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணும். கொம்புள்ள ஆடு கொம்பற்ற ஆட்டை குத்துமாக இருந்தால், அல்லாஹ் நீதிமன்றத்தை பாருங்க, கொம்புள்ள ஆடு கொம்பற்ற கொடுத்து ரெண்டையும் என்ன மோத வச்சு தீர்ப்பளிச்சிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி வலுவாத ஆட்சியாளன். அலைஹிஸ்ஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக அல்லாஹ் இல்லையா நான் கேட்கிறேன் தானே. ஆகவே ஒரு மனிதனுக்கு நியாயம் கொடுக்கக்கூடிய, நீதி கிடைக்கக்கூடிய இடம்தான் அந்த மறுமை நாள் கியாமம், அல்லாஹ்க்கு முன்னுக்கு நிற்கிற அந்த நாள்.
சஹாபாக்களை பொறுத்த மட்டுக்கும் இரத்தத்தோட கலந்து போன ஒரு உணர்வாக இந்த மர்ம நம்பிக்கை இருந்துச்சு. நான் நேற்று உங்களுக்கு சொன்ன ஞாபகமிக்கும், வலவு நஸ்ஸல அவ்வளஷை, முதலாவது விஷயமா எங்களுக்கு சாராயம் குடிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் வல்லாஹி நாங்க சாராயத்தை விட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் லா நதஉ ஸினா அபதா, ஒரு நாளும் நாங்கள் ஜினா விபச்சாரத்தை விட்டு இருக்க மாட்டோம். நான் மக்கால சின்ன பிள்ளையா இருக்கிறேன். ஆயிஷா நபி சொல்றாங்க, நான் மக்கால சின்ன பிள்ளையா இருக்கிறேன். வைனில் அஜாரியா அல்அப், விளையாடி கொண்டிருக்கிறேன். பலிஸாஅத் மௌஇதுஹும் வஸாஅத் அதுஹா வாமர். எப்படி மறுமை நாள் வாக்களிக்கப்பட்டது, அது வெகு சீக்கிரம் வரக்கூடிய, அது அண்மித்திருக்கக்கூடியது என்ற வசனம் எனக்கு இறங்கிச்சு. நான் சின்ன பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிற நேரம் என்ற காதால கேட்டேன். என்ன தெரியுமா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எங்களுக்கு அல்லாஹு தஆலாட தூதர் ஆரம்பமாக சாராயம் குடிக்க வேணாம், விபச்சாரம் செய்ய வேணாம், கற்பழிக்க வேணாம், பொய் சொல்ல வேணாம், இப்படி எங்களுக்கு சொல்லல. எங்களுக்கு முதலாவது சொன்னதெல்லாம் மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கைக்கு, கபுருண்டொண்டிக்கு, மஹ்ஷருண்டொண்டிக்கு, அல்லாண்டத்தனிக்கிறான், இந்த சிந்தனைகளை போட்டாங்க. அதற்கு பின்னால் எங்களுக்கு சட்டங்கள் பற்றிய வசனங்கள் இறங்குற நேரம் ஏற்றுக்கொள்வது சுலபமாக போச்சுன்னு சொல்லி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இந்த மண்ணில் மனித தங்கங்களை, மனித புனிதர்களை மர்ம நம்பிக்கை உருவாக்கிச்சு. சத்தியமா வல்லாஹி, வரலாற்றை திருப்பி பார்த்தா மீட்டு முந்தி சொன்னதுகள் தான். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹத்து வாங்கினாங்க, படித்தோம். அவரே விபச்சாரம் செஞ்சுட்டு அவரே வந்து எனக்கு ஹத்தடிங்கன்னு கேட்டாங்க. ரசூல்லா இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு திரும்பினா திரும்பி 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 வந்து சொன்னார், அடிங்க ரசூல்லா, அடிங்க ரசூல்லா, அடிங்க ரசூல்லா, எனக்கு கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஏ தெரியுமா, மறுமை விசாரணை உலகத்தில் தங்க கட்டிகளை உருவாக்கிச்சு. கர்ப்பிணியாக வந்து எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்கன்னு சொன்னா ரசூல்லா குழி தோண்டி ஆடையெல்லாம் இறுக்கி கட்டி அவன் நட்டி கல்லடிச்சு கொண்டாங்க. இது மறுமைக்கு பின்னாலுள்ள அந்த விசாரணை அவங்களை அப்படி மனித தங்கங்களாக மாற்றிச்சு. சாராயம் ஹராம் என்ற வசனம் இறங்கினதோட மர்ம நம்பிக்கை மதீனா பெருவெளி பீப்பாக்களாக ஓடப்பட்டுச்சு. வரலாறு நாங்கள் படித்து வச்சுக்கிறோம். உலகத்தில் அரபிகளை மாதிரி தவறு செஞ்சவங்க யாருமே இல்லை. அரபிகளை மாதிரி தவறு வரலாற்றை படித்து பாருங்க. குழி தோண்டி தான் பெத்த புள்ளைய போட்டு புரட்ச சமூகம் தெரியுமா? அல்லாஹ் தூதருக்கு வசனம் இறங்குது, வைதல் மவ்ஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத். புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் உஷிரோட ஏமா நீ புதைக்கப்பட்டா என்று மறுமையில் விசாரிக்கப்படும் பொழுது சபையில் விக்கி விக்கி விம்மி விம்மி தேம்பி தேம்பி அழுகிற சத்தம். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் என்ன காரணத்துக்காக தங்க நீ புதைக்கப்பட்டாயின்னு அல்லாஹ் மறுமையில கேட்பான் வசனம் இறங்க தேம்பி அழுகிற சத்தம். என்ன அல்லாஹ் ரசூலா ரசூல் ஆயித் மர்ரா திருப்பி சொல்லு திருப்பி சொல்லுன்னு ரசூலா திருப்பி திருப்பி கேட்டாங்க. என்ன, எனக்கு ஒரு மகள் இருந்தால் ஓடியாடி திரிகிற பருவம் அது, என்னை நம்பி வாப்பாண்டு வந்தால் அழைத்து கொண்டு போனேன், ஆல்ரெடி தோண்டப்பட்ட இந்த குழிக்குள்ள போட்டேன், தாடியில் பட்ட மண்ணை தட்டுகின்ற நேரத்தில் கூட சுபஹானல்லாஹ் பொருட்படுத்தாம போட்டு மூடினேன், எனக்கு மன்னிப்பு இருக்குமான்னு தேம்பி அழுத வரலாறுகள் நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த மனிதர்களை எல்லாம் இந்த பூமியில தங்கங்களாக மாற்றியது மறுமை நம்பிக்கை தான். மறுமை விசாரணை நம்பிக்கை அவங்களை இந்த உலகத்தில் மிகப்பெரிய உணர்வுள்ளவங்களாக மாற்றிச்சு. படம் பார்க்கிறது ஹராம் என்று 1000 முறை சொன்னாலும், விபச்சாரம் செய்வது ஹராம் என்று 1000 முறை சொன்னாலும், பெரிய பெரிய இஜித்துமாக்கள் மேடகள மிம்பர்கள பீரங்கியாகத்தான் பெருசா கத்தி பெரிய உணர்வுகள் எனக்கு வரும் என்று நினைச்சாலும் மர்ம நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இசை கேட்கிறத விடுவோம், பாட்டு கேட்கிறத விடுவோம், ஆபாசம் பார்க்கிறத விடுவோம். தனிச்சு போய் நீங்க மட்டும் வைஃபையும் நீங்களும் ஃப்ரீ, தனி ரூம், தனியே இருக்கிறீங்க. உங்களை ஆள்ற ஒரே ஒரு சக்தி மர்ம நம்பிக்கை மட்டும்தான். உங்களை கேட்க யாரும் இல்லை, நீங்க சம்பாதிக்கிறீங்க, தினாரில் எடுக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் மாசம் முடியும் உங்களோட கையில் கோடி லட்சக்கணக்கு வருது, பேங்க்ல போட்டு வச்சுக்கிறீங்க, நல்லா தின்னலாம் குடிக்கலாம், சிகரெட்டை குடிக்கிறேன் சிகரெட் உடனுமா இருந்தால் மர்ம நம்பிக்கை வரணும் அவனுக்கு, சாராயம் குடிக்கிறேன் சாராயத்து உடனுமா இருந்தால் மர்ம நம்பிக்கை வரணும் அவனுக்கு, விபச்சாரத்தில் போறவன் ஹராத்தில் போறவன் ஹராத்தின் ஓரமாகணுமா இருந்தா எனக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கு, என்ன கொஞ்சம் வச்சுட்டு வந்துடுவாங்க, நான் தன்னந்தனி அதுலுக்கு இருக்கோடும், உலகம் அழியுங்காலம் விளக்கும் இருக்கோடும், இந்த எவ்வளோ காலம் நான் அதுலுக்கு இருக்கோடும், மறுமையில விசாரிக்கப்பட வேண்டிய நம்பிக்கை அவனை மாற்றும். மறுமை எப்ப வரும் என்று கேட்கறதுக்கு முன்னால இன்னும் 1000 வருஷம் இருக்குதானே அப்படி யோசிக்க வேண்டாம், அடுத்த செகண்ட் அது வரலாம் என்ற சிந்தனையோடு வாழணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா அம்ரு ஸாஅ இல்லா கலம்ஹில் பஸர்
மறுமை நாள் என்பது கண் சிமிட்டலை போல. இந்த பாருங்க இப்படி அப்படின்ன முன்னி வந்துருமா. பின்னால் ஹதீஸ் புகார் ஹதீஸை சொல்றேன் பாருங்க. மறுமை நம்பிக்கை என்பது கண் சிமிட்டலை போல. அனவசா கஹாத்தை, நானும் மறுமை நாள் இப்படின்னாங்க. இந்த பாருங்க வரல இப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். நானும் மறுமை இப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் அது வேற. கான மிக்தாரு 50 அல்ஃப சனா, 50,000 வருஷங்களுக்கு நிகரான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மறுமை பற்றி சொல்றேன், நல்லா கேட்டுங்க இந்த ஹதீஸை. புகாரி, 2 பேர் விற்பனைக்காக சந்தையில அங்காடி வியாபாரிகளாக துணிகளை விரித்து, துணிகளை புடவைகளை விரித்து பார்த்து கொண்டிருப்பாங்க. 2 பேரு, நான் விற்கிறேன் நீங்க வாங்க வந்தீங்க. 2 பேர் இப்ப என்ன செய்யற, ஒரு துணியை விரிச்சு, ஒரு ஜுப்பாவை, ஒரு அபாயாவை, ஒரு ஸ்காஃப, ஒரு ஃபர்தாவை, ஒரு ட்ரௌசரை விரிச்சு பார்த்து கொண்டிருக்கிற அவங்க விற்பனை செய்திருக்கவும் மாட்டார், சுருட்டி மடிச்சு வைத்திருக்கவும் மாட்டார். அதற்குள் மறுமை வந்துவிடும். இல்லா களம் ஹெல் பசர், கண் சிமிட்டலை போல. இந்த பாருங்க இப்படி இந்த முந்தி வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 2 பேர் விக்கிற வாங்க, 2 பேர் வந்து துணியை பிரிச்சு பார்த்து கொண்டிருப்பாங்க. பிரிச்ச துணியை மடிச்சு வைக்க கிடைக்கல, மறுமை நாள் வந்துருவாங்க. ஒரு மனிதர், அதாவது மடி கணத்தை, பால்மடி நல்ல பாரமா இருக்கக்கூடிய ஒட்டகத்தில் பாலை கறந்து அப்பதான் அவர் பாலோட வீட்டுக்கு போயிருப்பார். அதை இன்னும் பருகி கூட இருக்க மாட்டார். அதற்குள் மறுமை சம்பவித்து விடும்னாங்க. மாற்றில ஒட்டகத்தில் ஆட்ட பாலை கறந்து வீட்டில் கொஞ்சம் வெச்ச மறுமை நாள் வந்த அவ்வளோ குயிக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒத்தரே தண்ட வீட்டில் இடத்துல ஒரு நீர் தொட்டி, ஸ்விமிங் பூல் ஒரு நீர் தொட்டியை செஞ்சிருப்பாரு, கல்லை வச்சு பூசி இருப்பாரு. அதுக்குள் நீரை இறைத்திருக்க மாட்டான், தண்ணியை போட்டிருக்க மாட்டார். அதுக்குள் மறுமை வந்துருமெண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள ஒருவர் தன் சமைத்த உணவை வாயருகளை கொண்டு வைத்திருப்பார், அதை சாப்பிட்டு இருக்க மாட்டார். அதற்குள் மறுமை சம்பவித்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. 6506வது ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. பாருங்க, கண் சிமிட்டலை விட வேகமானது மறுமை நாள். மரணமும் அப்படித்தான். வலது கால தூக்கி இடது கால தூக்கி வைக்க அவகாசம் இல்லை. நான் மரண சிந்தனத்தில் பயான் பண்றேன். பயாமுடி ஒருத்தர் வாராரு, ஷேக் எங்கட பொஸ் வந்து சைன் பண்ணுவாரு. இப்படி சைனை பண்ணி 2 டொட் வைப்பாரு. சைனை பண்ணினால் ஒரு டொட்டை வச்சார், அப்படியே விழுந்துட்டார், மவுத். அடுத்த டொட் வைக்க டைம் கிடைக்கல. வலது கால செருப்பை போட்டவனுக்கு இடது கால தூக்குறதுக்கு அவகாசம் கிடைக்கல, மவுத்து தான். சாப்பாட்டை கொண்டு வந்தார், போட கிடக்கல, அப்படியே வைத்தார். வாயில போட்டார், இருமினார், கசினார், அப்படியே வைத்துட்டார். மரணமும் அப்படித்தான், மறுமையும் அப்படித்தான். இல்லா கலம் ஹில் பசர். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றாங்க, நாங்க மறுமையில பேய்த்து இல்லபிஸ்தும் இல்லா கலீலா. பாருங்க, நாங்க இங்க வாழ்ந்த வாழ்க்கை 60 வருஷம், 65-70 வருஷம் வாழ்ந்திருப்போம். ஏண்ட சமுதாய மக்களுக்குள்ள ஆயுட்காலம் 60, 63, 70 இவ்வளவு தான். 70 வருஷம் வாழ்ந்த ஒருத்தர் பேய்த்து அங்க சொல்லுவாராம், இல்லபிஸ்தும் இல்லா கலீலா. இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள், ஷோர்ட்டா சொல்றேன். இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, கொஞ்ச நாள் உலகத்தை வாழ்ந்தீங்க. இல்லா யௌமா, இல்ல பிஸ்தும் இல்லா யௌமா, ஒரு நாள் வாழ்ந்தீங்க. இல்லா சா, இல்லா அஷ்ரா, ஒரு மணித்தியாலம் வாழ்ந்தீங்க. 10 நாள் வாழ்ந்தீங்க. இல்லா அஷியா, ஒரு இரவு வாழ்ந்தீங்க. அவுதுஹா, ஒரு முற்பகல் வாழ்ந்தீங்க. இல்லா சா மின் நஹார், பகல்ல ஒரு மணித்தியாலம் வாழ்ந்தீங்க. வாழ்ந்த வாழ்க்கை 70 வருஷம் வாழ்க்கை. நீங்க இப்ப 60 வருஷத்துல இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் மீட்டி பாருங்க, என்ன வாழ்க்கடா வாப்பா நான் வாழ்ந்தேன்னு கேட்பீங்க. 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க. கொஞ்சம் பின்னி பாருங்க, போனா உங்களுக்கு என்னதான் செஞ்சேனப்பா, ஒன்றுமே இல்லை. நீங்க யோசிப்போம். மறுமையில பேர் சொல்லுவோமாம், ஒரு இரவு வாழ்ந்தோம், ஒரு பகல் வாழ்ந்தோம், ஒரு முற்பகல் வாழ்ந்தோம், 10 நாள் வாழ்ந்தோம், ஒரு மணித்தியாலம் வாழ்ந்தோம், ஒரு நாள் வாழ்ந்தோம், கொஞ்சம் காலம் வாழ்ந்தோம். இப்படி சொல்லுவோம் என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனால் வாழ்ந்தது 60-70 வருஷ வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வயௌம யஹ்ஷுருஹும் கல்லம் யல்பசு இல்லா சாஅ மின் நஹார் யதஆரஃபூன பைனஹும் கத் ஹஸிர அல்லதீன கذبوا பிலிகாஇ இல்லாஹ் வமா கானூ முஹ்ததீன். சூரா யூனுஸ் 45 அல்லாஹ் சொல்றான், மறுமையில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட நாள்ல தாங்கள் பகலில் சொற்ப காலமே இந்த உலகத்தில் தங்கியிருந்ததாக எண்ணுவாங்க.
ஒவ்வொருத்தர் அறிஞ்சு கொள்வாங்க. இதங்கட ஈசா நானவே, இதங்கட ஃபாத்திமா மாமியே, இதங்கட ஆயிஷா தாத்தவே, இப்படி எங்கட பக்கத்து வீட்டவ தானே இவ தானே, நாங்கள் எல்லாம் அங்கே சேர்ந்து கொண்டு எல்லாரும் ஒருத்தர் எத்தார கூட போயிடும், ஒருத்தரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள். அல்லாவின் சந்திப்பை பொய்ப்படுத்தியவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார். சஹாபாக்கள் சந்திக்கிற நேரங்கள் எல்லாம் தஆலவ் நுஜத்திது ஈமானனா, தஆலா நூமினு சா, வாங்கப்பா எங்களுடைய ஈமானை கொஞ்சம் புதுப்பிச்சுக்கொள்வோம், வாங்க வாங்க நாங்கள் மறுமை நாளை பற்றி கொஞ்சம் விசுவாசிப்போம், மறுமையை கொஞ்சம் பேசிக்கொள்வோம்னு சொல்லுவாங்களாம். வாங்க உட்காருங்க மறுமையை பற்றி கொஞ்சம் பேசிக்கொள்வோம்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்துக்கோங்க, வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். கத்னா என்ன? கதனண்டா என்ன? கதனன்றது நாளைக்கு, கத்னா நாளைக்கு. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் பயந்துக்கோங்க, ஒவ்வொரு ஆன்மாவும் பார்த்துக்கொள்ளட்டும் நாளைக்கு அதை முற்படுத்தி வச்சிருக்கிற. என்ன நாளைக்குன்னா விடிஞ்சா என்ன முற்படுத்திக்கிற? மர்மம் அவ்வளோ குயிக்கப்பா. நாளைக்கு மர்மம் வந்தா நீ எதை முற்படுத்திக்கிறன்னு கொஞ்சம் பாரு. லிகத் வத்தகுல்லா இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன். நாளைக்காக எதை முற்படுத்திக்கிறத பார்த்துக்கோங்க. அல்லாஹ் நிச்சயமாக, அல்லாஹ் பயந்துக்கோங்க, அல்லாஹ் நிச்சயமாக நுணுக்கமானவன், அறிவுள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். மர்ம நாள் பற்றி அல்லாஹ் சொல்ற நேரம் சூரா ஹஜ், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களோட ரப்ப நீங்க பயந்துக்கோங்க. இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி லஷைஉன் அதீம், இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மறுமையுடைய திடுக்கம் அது மிக பயங்கரமானது. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இப்படி தான் இருப்போம், சும்மா இருப்போம், திடீரென்று பூமி பலமாக ஆட ஆரம்பிக்கும். இப்போ நேற்றும் இங்கே ஒரு நாட்டில் ஒரு நில அதிர்வு போட்டிருந்துச்சு, கொஞ்சம் நேரம் ஆடிச்சு, இவ்வளவுதான் நிம்மதியாக இருக்கிறோம். ஒரு அப்படி ஒரு ஆடு இப்படி ஒரு ஆடு கொஞ்சம் உழுக்கம் ஆடினா முடிஞ்சு. அல்லாஹ் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி பலமாக ஆட்டப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும்? வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி உள்ளுக்குள்ளவைகளை எல்லாம் வெளியாக்கும். அது மையத்தி, ஜனாதா, கனிப்பொருட்கள், தாது பொருட்கள், உள்ளுக்குள்ள மாணிக்க கட்டுக்க, முத்துக்கள், புதையல்கள் எல்லாத்தையும் வெளியாக்கும். வக்காலல் இன்சானு மாலக, நாங்க கேட்போமா என்னப்பா நடந்துச்சு இதுக்கு? எங்க ஆஸ்திரேலியால பூகம்பமாம், யூகேல பூகம்பமாம், யூஎஸ்ல பூகம்பமாம். இங்கிருந்து நாங்க பாருங்க அங்க பூகம்பமாமே, இந்த பூமிக்கு என்ன நடந்துச்சப்பா, மாற நடுக்க முடியும் நாட்டின, இத்தனை அடிச்சிருக்குது, இவ்வளவு அடிச்சிருக்கு, இப்படி நாங்க பேசிக்கொள்றேன். அல்லாஹ் சொல்றான், பூமி பலமாக ஆட்டப்பட்டால், பூமி தன் சுமைகளை வெளியாக்கினால் மனிதர் கேட்பார்கள், வக்கால் இன்சானு மாலஹா, இதுக்கு என்ன பிடிச்சிச்சு? யௌமைதின் துஹத்திஸ் அக்பாரஹா, பூமியான தனது செய்தியை சொல்லும், பூமி எங்களோட பேசும். அல்லாஹ் சொல்றான், அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. சும்மா இருப்போம், பலார்னு ஒரு சத்தம், கரா என்ற தட்டுறது, கரா உள்ளங்களை தட்டுகின்ற ஒரு நிகழ்வு. சும்மா இருப்போம், திடீரென்று ஒரு அமளி துமளி சத்தம். அல் காரியா மல் காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சின்னா என்ன நபியே? யௌம யகூனு நாஸ் கல் ஃபராஷில் மப்தூஸ், அந்த நாளில் மக்கள் சிறைகள் கலண்ட ஈசல்களை போல் ஆகிடுவாங்க. பட்டுப்பூச்சி ஈசல் அவருடைய வாழ்க்கை ஒரு நாள் இடுவாங்க, அது வந்து கொஞ்சத்தில் லைட்ல அப்படியே இருக்கும், அப்படியே சிறைகள்லாம் கலண்டிடும். சிறைகள் கலண்ட ஈசல்களை போல் மக்கள் ஆகிடுவார்கள். பிரமாண்டமான இந்த பெரிய மலைகள் எல்லாம் கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் ஆகிடும், கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் இந்த மலைகள் எல்லாம் ஆகிடும் என்று சொல்றார். இங்க பாருங்கள் சொல்றத, மறுமையை பயந்துக்கோங்க, அவருடைய நடுக்கம் மிக பயங்கரமானது சொல்லி போட்டுட்டு, யௌம தரவுனஹா, நபியே நீங்க அண்டை பாப்பீங்க, ததுஹலு குல்லு முர்தஅத்தின் அம்மா அர்தத். உலகத்தை எங்க சரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். முர்தியா அம்மா அர்தத், பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்துடுவாள். உலக அதிசயம், இன்ன சாதனை, உலக அதிசயம். எந்த உம்மாவும் தன் பிள்ளைய மறக்க மாட்டாள். அந்த அன்பு தனி அன்பு, அந்த அன்புக்கு நிகராக அன்பு இல்லை. ஒரு உம்மா தன் பிள்ளைய உலகம் அழியும் காலம் வரைக்கும் மறக்கிறல்ல. அதுவும் குழந்தை பிள்ளைன்னு சொன்னா முன்னால பின்னால வலதால இடதால இந்த வேற தூக்கி கொண்டிருக்கத்தான் பார்ப்பாள். அவளோட சிந்தனை முழுக்க வாஷ்ரூம் போனாலும் சரி, படித்தாலும் சரி, எலும்பினாலும் சரி, எங்க போனாலும் பால் கொடுக்கிற தன் பிள்ளையிலே சிந்தனை இருக்கும். அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிற. இங்கே நல்லா சொல்றான், மறும நாள் வந்துட்டால்
நபியே நீங்க பாப்பீங்க, ஒவ்வொரு பாலூட்டுகின்ற தாய் தன் குழந்தையை மறந்துடுவாள். அதை விட அடுத்த கடன் தெரியுமா? அடுத்தது தெரியுமா? வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. சுப்ஹானல்லாஹ். குழந்தையை சுமந்திருக்கிறவள் அவளுக்கே விளங்காம குழந்தையை ஈன்றெடுத்துடுவாள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உலகத்தில் அத அல்லாஹ், உலகத்திலே அதை விட வேதனை ஒன்று இல்லை. இஸ்லாம் சொல்லுது, விஞ்ஞானம் சொல்லுது. சூரா மரியம் வஹுஸி இலைக்கி, என்ன அவக்கு பிரசவ வேதனை தாங்கேலா, சொல்லி கஷ்டப்படுறா. அல்லாவோட வேதனையை பற்றி அப்படியே அல்லாஹ் சொல்லி கொண்டு வாரான் குர்ஆன்ல. ஆய்வு சொல்லுது 100 எலும்புகள், 100 முள்ளுகள், எலும்புகள் ஒன்று சேர ஒரே நேரத்தில் உடைகின்ற வேதனையை விட பயங்கரமான வேதனை ஒரு குழந்தையை தாய் வெளியில் தள்ளுகின்ற நேரம் வருகின்ற வேதனை. விளங்கினா? ஏன் இந்த ஒரு முள்ளு உடைஞ்சா அடுத்த செகண்ட் கை அப்படி வீங்கிடும். இது ஒரு நரம்பு. போனீங்க, தள்ளு பட்டீங்க, கான்கிரீட்ல கால் பட்டுச்சு, அப்படியே விழுந்தீங்க, காலை தூக்க எல்லாரும் வந்து அவங்கள தூக்கி வைக்கிறாங்க, கால் இப்படி வீங்கிட்டது. ஒரு முள்ளு. இந்த முள்ளு ஒண்டிது, இதுல 100 சேர்ந்து ஒரே செகண்ட்ல உடைஞ்சா என்ன வேதனையோ அதை விட பயங்கரமான வேதனை ஒரு குழந்தைய ஒரு தாய் வெளியில் தள்ளுகின்ற நேரம் வருகின்ற வேதனை, உயிரோட போராடி பெறுகின்ற வேதனை. இங்கே அல்லாஹ் சொல்றான், வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. சுமையை சுமந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை அந்த வேதனையால, மறுமேட வேதனையால அவளுக்கு விளங்காமக்கே குழந்தை வெளியில வந்துடும். வத்தரன்னாச சுகாரா. நபியே, மக்களை நீங்க போதையில மயக்கத்தில் இருக்கிற மாதிரி பாப்பீங்க, மயங்கி போன மாதிரி பாப்பீங்க. வமாஹும் பிசுகாரா. அவங்க யாரும் போதையில இல்ல. அல்லாஹ்வுடைய வேதனை கடினமானது என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மர்ம நம்பிக்கை பண்படுத்தப்படணும், பக்குவப்படுத்தப்படணும், எங்களோட உள்ளங்கள் ஆழ பதியணும். வனஸ்ஸிம் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா சொல்லிட்டு, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன் திட்டமா வெற்றி பெற்றுட்டான். உள்ளத்தை தூய்மையாக்காத, மறுமை நம்பிக்கையால் உள்ளத்தை ஆளாதவன் நிச்சயமாக நஷ்டம் அடைஞ்சிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வசம் சூரத்து ஷம்ஸ் 1-7 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இங்க எப்பவுமே எங்களோட உள்ள மர்ம நம்பிக்கையை சூழ்ந்திருக்கணும். விசாரிக்கப்படுவேனே, கேட்கப்படுவேனே, அல்லாஹ் என்கிட்ட இதை கேட்பானே. உங்களுக்கு 5 பிள்ளை இருக்கு, 5 ஒரு மாதிரி பாருங்க. தூர இருக்கிற பிள்ளையோட ஒரு மாதிரி, கிட்ட இருக்கிற பிள்ளையோட ஒரு மாதிரி பார்க்கவே படாது. 5 ஒன்று தான். ஆம்பளை பிள்ளையோட ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளையோட ஏலா. மகளுக்கு தான் சொத்தெல்லாம் மகனுக்கு கொண்டு இல்லை, நடக்கப்படாது. ஏன்னா நான் மறுமையில தீர்ப்பு சொல்லணும். இப்ப 5 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளைக்கு சொத்து எழுதுற நேரம் விட சிந்தனை முழுக்க எப்படி தெரியுமா இருக்கணும்? நவுது பில்லா, மறுமையில நான் பதில் சொல்லணுமே. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒருத்தர் ஒரு குழந்தை அழைச்சிக்கணும் வந்தாரு. பொடியனை ஒரு போயை கூட்டிக்கொண்டு சொன்னார், யார சொல்லலாம், நான் இந்த பிள்ளைக்கு இந்த கிஃப்டை கொடுக்க போறேன், நீங்க சாட்சியா இருந்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட, அப்படியா மகனுக்கு கொடுக்க போற போலம்? ஓ யா ரசூலுல்லாஹ், நீங்க சாட்சியா இருந்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் ஈக்கா? ஓ இன்னும் மீக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இப்படி கொடுப்பீங்களா? இல்ல. அப்பா என்ன விட்டுடுவாப்பா, இந்த அநீதியான பங்கீட்டுக்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன்னுட்டாங்க. பாருங்க, 5 இருந்தா 5 முண்டா தான் பார்க்கணும். சொத்து பகிர்வில் ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற வரும் குர்ஆன் சொன்ன மாதிரி, அது வேற விஷயம். எல்லாரையும் 2 கண் கொண்டு நேர்மையா பார்க்கணும். எப்ப தெரியுமா பார்க்கல? மர்ம நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் பார்க்கணும். இன்றைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங் அப்படி இப்படி வர பேசி கொண்டு போக கூட உம்மக்கு பதுவா செய்யற, வாப்பாக்கு பதுவா செய்யற, திட்டி நாசமா போகணும், கபருல நெருப்பு வரணும், பத்தோணும், பாம்பு வரணும், இப்படிலாம் திட்டிட்டு போற. ஏன் தெரியுமா? இந்த சொத்து பகிர்வுகள்ல ஒழுங்கா நடக்கல. மர்ம நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம். பிள்ளைகளுக்கு மட்டுமே இல்லை, யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். உங்களோட ஒவ்வொரு செயலும் மர்ம நம்பிக்கை இருக்குமா இருந்தால் டக்குண்டு வாப்பா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா மறுமையில் என்ன கூப்பிட்டு விசாரிக்கிற நேரம் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? வேணாம், வாயடைக்குள்ளும் ஓரமாயிடும், எங்களுக்கு தெரியல சப்ஜெக்ட். இப்படி ஓரமாயிடுவோம். மனிதன் மானத்தில் இருந்து, மரியாதையிலிருந்து, ஹராம் ஹலால் பேன்றத்திலிருந்து, வட்டியில இருந்து, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் எல்லாத்திலையும் நாங்கள் எங்களை பியோவா துப்பரா வச்சுக்கலாம். எப்ப தெரியுமா? மர்ம நம்பிக்கை இருக்குமா இருந்தா. சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துக்குரிய ஒரு சிறந்த மனிதர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. நீங்க உங்களோட உள்ளங்களை விசாரிக்கப்படுறதுக்கு முன்னுக்கால உங்களை நீங்க கேட்டுக்கோங்க.
எப்படி? உங்களை நீங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. வஸினு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் தூஸனு. நீங்க நிறுத்தப்படுறதுக்கு முன்னுக்கால உங்களை நீங்க நிறுத்துக்கங்க. இப்ப நான் என்ன, நீங்க உங்களை கேட்டு பார்க்கலாம் தெரியுமா? சும்மா கேட்கலாம். நான் யாரு? தனிமையில் நான் யாரு? கூட்டத்தோட நான் யாரு? ஒழுக்கத்தில் நான் யாரு? பண்பாட்டில் நான் யாரு? ஹலால் ஹராம் பேன்றத்தில் நான் யாரு? ஏழுமா ஏலவா? ஏழும். ஒவ்வொருத்தருக்கும் கேட்கலாம். நான் நடிக்கிறேனா? இஹ்லாஸோட நடக்கிறேனா? உண்மையில நான் துப்புரவாய்க்கிறேனா? தூய்மையா இருக்கிறேனா? என் சொத்துக்கள் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். ஹலாலா சேர்த்தேனா? ஹராமா சேர்த்தேனா? என் பிள்ளைகள்ட வாயில வைக்கிற உணவு காலம் ஹலாலா ஹராமா? ஹாசிபோ, கேட்டுக்கடா. உனக்கிட்ட கேளு, உனக்கிட்ட நீ விசாரிச்சுக்கோ. கபிலன் துஹாசபு. ஒரு நாள் வரும் துருவி துருவி கேட்பான். அது மர்மனா. எங்களை சேர்த்தா எப்படி கணக்கு காட்ட போறா? நீ எடுத்த டினார் எவ்வளோ மாசம்? உனக்கு கிடைச்ச 250 டினார். உனக்கு மாசம் எப்படி 500 டினார் வந்துச்சு? நீ எப்படி சேர்த்தா? இந்த சொத்தை எப்படி வாங்கினா? இந்த சொத்தை எப்படி எடுத்தா? இந்த வாகனத்தை எப்படி எடுத்தா? இந்த பில்டிங் எப்படி கட்டினா? ஹாசிபு, கேளி. வஸினு கப்லன் தூஸனு. நிறுத்துக்கோ. ஒன்ன நீ நிறு. அப்படி உமர் கத்தாப் ஒரு தங்கமான வார்த்தை. ஒன்ன நீ நிறுத்துக்கோ. என்ன நிற்கிறேன்டா? நான் செஞ்சது எல்லாத்தையும் கூட்டி கடிச்சு பார்த்தா 70 வருஷம் வாழ்ந்திக்கிறேன். புள்ள குட்டிகளுக்கெல்லாம் சொத்து சேர்த்திக்கிறேன். இவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் சேர்த்திக்கிறேன். எப்படி இதெல்லாம் நிறுத்த பார்த்தா டன் கணக்கில் நிறைய சேர்த்திக்கிறேன் தான், நிறைய வைப்பு வச்சுக்கிறேன். எங்களை வந்துச்சு. நீ ஒன்ன நிறுத்துக்கோ. தொழுகையில் எப்படி நான் ஜக்காத்தை கொடுக்கிறேனா? ஒழுங்கா கணக்கு பார்த்து. கடமையான ஹஜ்ஜு நான் செஞ்சேனா? நல்ல பணியில் ஈடுபட்டேனா? நிறுத்துக்கோ. சொல்றாங்க, நாளைக்கு நீங்க விசாரிக்கப்படுற நேரம், நிறுக்கப்படுற நேரம், உங்களை ஒழுங்கா நிறுத்திக் கொள்றதுக்கும் ஒழுங்கா விசாரிச்சு கொள்றதுக்கும் நீங்க இங்கே உங்களை கேட்டுக்கொள்றது சிறப்பானது. யௌமைன் துஅரதூன லா தக்ஃபா மின்கும் காஃபியா. மறுமையில நீங்க உங்களோட செயல்கள்லாம் எடுத்து காண்பிக்கப்படும், எந்த ஒன்றும் மறையாது. وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணுவளவு நன்மையை செய்தவன் அந்த அணுவளவு நன்மையும் கண்டுகொள்வான். அணுவளவு தீமையை செய்தவன் அந்த அணுவளவு தீமையை கண்டுகொள்வான். அணுவுக்கு வரை விளக்கணம் என்ன? அணு என்றால் என்ன? அணு 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 என்றால் ஊசியுடைய ஒரு வரை விளக்கணுமா? ஊசியுடைய நுனி பிரிச்செடுத்து, ஊசிய நுனி விளங்காது, அந்த ஊசிய நுனியை பிரிச்சு 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 1000ஆவது ஒன்று வரும், அது அணுவாம். சுப்ஹானல்லாஹ். எது? ஊசிட நுனியை எடுத்து அதை பிரிச்சு 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 1000ஆவது ஒன்று வரும், அந்த 1000ஆக வாரது அணுவாம். அந்த அளவுக்கு நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வா, அந்த அளவுக்கு தீமை செஞ்சாலும் நீ கண்டுகொள்வாய். அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. உங்களை வீணுக்கு படைச்சிக்கிறேன் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? நீங்க எங்கள்கிட்ட திரும்பி வரவே மாட்டீங்களா? மறுமை நம்பிக்கை, மறுமை சிந்தனை. இளைய சமூகமே, அல்லாஹ்வுக்காக உங்களோட கொஞ்சம் பேசுறேன். ஒரு 2 நிமிஷங்கள். ஏண்ட தலைவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். ஏண்ட வழிகாட்டியார்? அல்லாஹ்வுடைய தூதர். ரோல் மாடல்களாக நாங்க யாரை எடுத்திக்கிறோம்? ஏண்ட கதாநாயகர்களாக யாரை நாங்க எடுத்திக்கிறோம்? மன்னிக்கோணும், ஏண்ட கடமை சொல்கிறது தான். அல்லாஹ் ஆலம் ஷேக்மார் அளிக்கிறாங்க, நீங்களும் கேட்டுக்கோங்க. நீங்களும் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கரண்டைக்கு கீழ் ஆடை, நரகத்தின் வாடை. மறந்துடாதுங்க. பெண்கள் இன்றைக்கு மாறி போகுது. பொம்புளைகள் பெண்கள் கரண்டைக்கு மேலே எடுக்கிறாங்க. ஹதீஸை மாறி விளக்கிட்டாங்களோ தெரியா. ஆண்களை கரண்டை கீழே எடுக்கிறாங்க. காலம் மாறி போச்சு. கரண்டைக்கு கீழ் ஆடை நரகத்துக்குரியதை மாற்று கருத்து இல்லவே இல்லை. நான் ஆய்வு செஞ்ச வரையில் கரண்டைக்கு மேலே போட்டு டாக்டர் ஜாக்கிர் நாயக்கன்னு கொஞ்சம் நீங்க அடிங்க யூடியூப்ல வைத்து. நான் இதுக்கு முந்தி இதே இடத்துல சொல்லித்தான் நிற்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அந்த மனிதர் உரை நிகழ்த்துறார். அவர் ட்ரௌசரை கொஞ்சம் பாருங்க, எங்க நிக்குதுன்னு பாருங்க. இது கேவலம் நபித்தோழர்களுக்கும் இது ஒரு வெக்கமா வந்துச்சு. இஸ்ரத்துல் மூமின் மூமினுடைய ஆடை கரண்டைக்காலுக்கு கீழேனாங்க சஹாபாக்கள். யார சொல்லலாம், சரி பறிச்சுக்கோங்க, இன்னும் பனிங்க சரி, கரண்டைக்கால் கொஞ்சம்
அதுதான் இடம். அதுக்கு கீழுக்கு போற நரகத்துக்குரிய நாங்கள் சொல்லுவாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறாங்கப்பா. கடைசி நேரம் உணவு குடல் வெட்டப்பட்டு ரத்தம் பீரிட்டு ஓடுது, கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் நோய் விசாரிக்க வராங்க. கலீஃபா பார்க்குறாங்க, ஆட்சி செஞ்சீங்க, அதிகாரம் செஞ்சீங்க, நல்லா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டு, நீங்கள் சொர்க்கவாதியா போகணும், அப்படி இப்படி சொல்றாங்க. சந்தோஷம் சந்தோஷம். இல்லை, ஒரு இளைஞன் வாரான். கலீஃபா புகழ்ந்து பேசுறார், சந்தோஷமாயிருச்சு. போயிட்டு வாரோமா, போய் வாப்பான்னு போறார். திருப்பி மகனே இங்க வாண்டு கூப்பிட, மௌத்தா பாப்பறார். இப்ப மௌத்தா பாப்பறாரு, மரணிக்க போறார். இங்க வா வாப்பான்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னாங்க, இர்ஃபா இசாரக், ஓண்ட ட்ரௌசரை, ஓண்ட வேஷ்டிய, ஓண்ட லுங்கிய, ஓண்ட மேலாடைய தங்கம் தூக்குக்க வாப்பா, கரண்ட காலுக்கு மேலே தூக்கு. ஏ தெரியுமா, அல்லாஹ்வோட தூவ சொன்னாங்க, கரண்டைக்கு கீழே போகிற நரகத்துக்குரியதுன்னு சொன்னாங்க, தூக்கிடுனாங்க. இன்றைக்கு நிறைய வியாக்கியானங்க, பெருமையோட கிபிரு அது இது நிறைய பேர் சொல். நீங்கள் வாசித்து பாருங்க சம்பந்தமாக பேய்த்து, அதை உடுக்கிறதே பெருமை தான். இன்றைக்கு இளைய சமூகம் சர்வசாதாரணமாக செய்கிற விஷயமா இது இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. மர்ம நம்பிக்கை என்ன உங்களை ஹராத்திலிருந்து தடுக்கும்? என்னுடைய சமுதாய மக்களை நான் அறிவேன். நாளை மறுமை நாளே திஹாம்மா மலையுச்சியின் அளவுக்கு நன்மைகள் செஞ்சுட்டு வருவாங்க. நல்லா வணக்கங்க. திஹாம்மான்ற மதீனாவுள்ள பிரமாண்டமான ஒரு மலையா, அந்த மலை உச்சியின் அளவுக்கு நன்மை செஞ்சுட்டு வருவாங்க. நன்மைகளை எல்லாம் இல்ல ஹபா மன்சூரா, சிதறடிக்கப்பட்ட சுப்பலாக சாம்பலாக காட்டடிச்சு போட்ட புழுதியாக ஆக்கிடுவோம், ஒன்றுமே இல்லாமல் காக்கிடுவான். அல்லாஹ் ஒரு தெளிவாக சொல்லுங்க, அழகா சொல்லுங்க, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க உங்களோட சகோதரர்கள், நீங்க 11 ரக்காத் தொழுகிற மாதிரி இரவு தொழுகையை பேணி தொழுவாங்க. தனிச்சு போனால் ஹராம் என்று விளங்கி கொண்டு சர்வசாதாரணமாக ஹராத்தில் ஈடுபட்டுடுவாங்க சொன்னாங்க. ஒவ்வொரு இளைய சமூகம் மர்ம சிந்தனை இருக்கணும். ஹெட்செட் அடிச்சு ப்ளூடூத்தை போட்டு ஃபோன் இங்கே போட்டு சும்மா ஏதோ ஒரு லைஃப் ஹராம் என்று விளங்கி கொண்டு இசை சர்வசாதாரணம், பாட்டு கூட்டு சர்வசாதாரணம், ஆபாச படங்கள் சர்வசாதாரணம். நான் மரணிக்கோணும், என்னோடு என்ற பாவம் மகத்தா பேத்திடணும். இளைஞர்களுக்கு ஒரு மாநாடு இது ஒன்று நடந்துச்சு, மக்கொன் பேர்வலை பக்கம் முடிக்கிறேன்னா. அதில் நானும் அழைக்கப்பட்டு ஸ்பீச் பண்ணுறேன். பண்ணி முடிய ஒரு போய் வந்தான், கண்ணெல்லாம் கலங்கி போய்த்து. அல்லாஹ் உள்ளங்கள் எங்கே மாத்திரம் எங்களுக்கு தெரியா. சரி, சந்தோஷமாக இருந்துச்சு. வல்லாஹில் அலி வந்து என்னை கையை பிடிச்சி கொண்டு அந்த மௌலவி, நான் மௌத்தானா என்னோட என் பாவம் மௌத்தாகிறமான்னு கேட்டான். அப்போ எனக்கு தெரியும், மகன் பொடியன் எங்கே வாரன்னு எனக்கு தெரிய வேண்டாம், நான் பேசின தலைப்பகுதான். நான் மௌத்தானா என் பாவம் என்னோட மௌத்தாகிறமான்டேன். இல்லை மகன், நீ மௌத்தானால் உன்னோட பாவம் வாழும் மண்டத்தோட அவனுக்கு அப்செட். அப்போ நான் திரும்பி வாப்பான்னு கேட்டேன். இல்லை மௌலவி, நான் டிக்டாக் செய்கிறேன், நான் நிறைய டிக்டாக் இசையில் செஞ்சு போட்டிக்கிறேன். நான் சொன்ன, மகன் நீ மகுத்தா போனால் அந்த இசை வாழுங்காலம் எல்லாம் உனக்கு பாவத்துக்கு தானேடா. ஷேக், நான் இன்றைய போனதோட முதலாவது வேலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன், அல்லா என்னை மன்னிப்பானான்டா. அல்லாஹ் நிச்சயமான மன்னிப்பான் தாங்க. உன் உள்ளத்தில் வந்து இந்த உணர்வு தான் தேவை. அல்லாஹ் என்னை மன்னிப்பான், நீ போய்த்து அதை செய்யின்னு அனுப்பினேன். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சவுதி அரேபியாவில் ஒரு 10-15 இளைஞர்களை நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுங்க. உம்மமாரும் கேளுங்க, மகன்மாரும் கேளுங்க, வாப்பமாரும் எல்லாரும் கேளுங்க. ஒரு 10 இளைஞர்கள் கொண்ட ஒரு குரூப். இப்போ நான் என் ஃப்ரெண்டு 10 பேர் இருக்கிறேன்னு வைங்க. இப்போ எனக்கு வார ஆபாச படங்கள் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் 10 பேருக்கும் அனுப்பிட்டு விடுறேன். இது ஒரு ஃபன், நான் தான் அனுப்புகிறேன்னு ஒரு பெருமை. அப்படி செஞ்சிடுறது. ஒத்தனை என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆபாச படங்களை பலமையாக, உதாரணமாக ஜனவரி 5ஆம் தேதினா பிப்ரவரி 5, மார்ச் 5, ஏப்ரல் 5, டிசம்பர் 5 வரைக்கும் 5ஆம் தேதி சொல்லிட்டா 12:32 அவ்வளோ ஆபாச படங்கள், ஆடியோஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும். அது கம்ப்யூட்டர் செட்டிங் வந்துடும். அது வந்துடும். அது இயல்பு. இப்போ பலமையாக அதெல்லாம் இஷ்யூ பண்ணுறவன் திடீர்னு மகத்தா பேசிடுறான். நல்லா கேட்டுக்குங்க, யார் மகத்தா போகிறான்? பலமையா ஆபாச படங்களை விநியோகிக்கிற மகத்தா போகிறான். ஜனவரி 5 மகத்தா போனோன்னு வைங்க. சரி, அப்போ ஆபாசம் வந்துட்டு போகிற மகத்தா பேத்திக்கிறான். பிப்ரவரி 5ஆம் தேதி வளமையா வார மாதிரி ஆபாச படங்கள் எல்லாம் வந்து நிற்குது. ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் வந்து நிற்குது. இவனுக்கெல்லாம் மேல்கை புல்லரிச்சு போகுது. அடே அப்துல்லான்னு வச்சுக்கோங்க, அப்துல்லா தான் மகத்தா பேத்தானே, மகத்தா போன அப்துல்லா எப்படி அனுப்புகிறான்? டக்குண்டு
ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கால் பண்ண, அட உனக்கு வந்தடா உனக்கு வந்தடா உனக்கு உனக்கு இல்லை எனக்கு வந்தேன்டா. அரபு நாடு தானே, சரியான ஒரு கவலை வருது. அடே ஆபாச படங்களை, ஃபோட்டோஸ்களை, வீடியோஸ்களை எல்லாத்தையும் அனுப்புகிற எங்களோட ஃப்ரெண்டு மகுத்தா போடுறதுக்கு பின்னால் இது எப்படி வருதுன்னு சொல்லி பேசிக்கொண்டு இது வரப்படாடா அவன் மவுத்துக்கு வருவேன்னு திருந்துறானு மாறுறானு. டக்குனு கஸ்டமர் கேர் கோல் போடுறாங்க. கஸ்டமர் கேர் கோல் போட்டு கேட்குறாங்க, இந்த மன்னிக்கோணும் இப்படி ஒன்று நடக்குது என்னத்தோட அவர் மகுத்தா பைத்தாரு, மகுத்தா போடுறது பொறும் இது வருது, இதை நிறுத்தலவான்னு கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, நிறுத்தலாம் பிரச்சனை இல்லை, அப்போ நிறுத்தி போட்டுடுங்க, எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அவரோட பாஸ்வேர்டை மட்டும் தாங்க. யாருக்கு தெரியும் பாஸ்வேர்டு? யாருக்கும் தெரியா? பாஸ்வேர்டை தாங்க, இங்கே செய்யலாம். இல்லை பாஸ்வேர்டு எங்களுக்கு தெரியா. 2 வருஷத்துக்கு ஒப்பந்தம் பண்ணி பணம் கட்டி இருக்கிறார், 1 வருஷத்துக்கு ஒப்பந்தம் பண்ணி பணம் கட்டி இருக்கிறார். அந்த பணம் முடியும் வரைக்கும் அது வந்து கொண்டே இருக்கும், எனக்கு உண்டு செய்யலான்னு சொன்னான். நீ மரணித்தாலும் நான் மரணித்தாலும் என் மரணத்தோடு உங்களுடைய மரணத்தோடு செய்கிற பாவம் மறக்கப்படணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிக்டாக் செய்கிற உறவுகள், பாவங்கள் செய்கிற உறவுகள், பாவத்துக்கு வழிகாட்டுகின்ற உறவுகள், ஃப்ரெண்டுகளை கூட்டிக் கொண்டு கஞ்சா, அபின், ஹெரோயின், குடு, ட்ரக்ஸ், அது இது அறிமுகப்படுத்திட்டு மகுத்தா போய் செய்ய 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 வந்து கொண்டே இருக்கும். ஹாபிலும் காபிலும் நானாவும் தம்பியும், ஹாபிலை காபில் கொண்டான், கொலை செஞ்சான், உலகம் அழியும் காலம் வரைக்கும் நடக்கின்ற எல்லா கொலைகளுக்கும் உரிய தண்டனை வந்து கொண்டே இருக்கும். ஆரம்பிச்சு வந்து கொண்டே இருக்கும். மறுமை நம்பிக்கை உங்களையும் என்னையும் இயக்கணும். அந்த நம்பிக்கை உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வாழ வைக்கணும். உறவுகளை இன்றைய தினம் மறுமை நம்பிக்கை சம்பந்தமாக பார்த்தோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாங்கள் பார்ப்போம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கை மிக்க எங்களை மறுமை நம்பிக்கையோடு இந்த பூமியிலே வாழ்ந்து ஆழப்பதி அந்த நம்பிக்கையை மனசில் உள்ளத்தில் சுமந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரம் உன்னதமான களிமாவோடு ஏகத்துவ கொள்கையோடு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்களிமாவோடு இந்த மண்ணை விட்டு பிரியக்கூடிய நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் கடனில்லாத நிலைமையில், உறவுகளை பகைக்காத நிலைமையில் இந்த மண்ணை விட்டு பிரியக்கூடிய நல்லவர்கள் பட்டியலை எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கியருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.